லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில். தனியார் காரில் சைரனை பயன்படுத்திய பயிற்சி பெண் IAS அதிகாரி கண் பார்வை மற்றும் மனநலன் குறைபாடு உள்ளதாக கூறி தேர்வுச் சலுகையை பெற்றது அம்பலமாகியுள்ளது. UPSC தேர்வில் அகில இந்திய அளவில் 821வது இடத்தை பெற்ற பூஜா கேத்கர் மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் மாவட்ட உதவி ஆட்சியராக நியமிக்கப்பட்டார். இவர் பார்வை மற்றும் மனநலன் குறைபாடு உள்ளதாக கூறி UPSC தேர்வுக்காக சமர்ப்பித்த சான்றிதழில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இதை உறுதி செய்வதற்காக மேற்கொள்ளப்படும் கட்டாய மருத்துவ பரிசோதனைக்கு செல்ல 6 முறை மறுத்துள்ளார். ஆனால் பரிசோதனை செய்யப்படாமலேயே எப்படி இவர் உதவி ஆட்சியராக நியமிக்கப்பட்டார் என்று தெரியவில்லை. மேலும் OBC இடஒதுக்கீட்டில் அவர் பணியமர்த்தப்பட்ட நிலையிலும் இதுகுறித்து சந்தேகம் எழுந்துள்ளது. அத்துடன் பூஜா கேத்கர் புனேவில் உதவி ஆட்சியராக நியமிக்கப்பட்ட போதிலும் தனது சொந்த ஆடி சொகுசு காரில் பூஜா சைரனை பயன்படுத்தியுள்ளார். VIP நம்பர் பிளேட்டுகள் மற்றும் மகாராஷ்டிரா அரசு என்ற பெயர் பலகையையும் வைத்துள்ளார். புனே கூடுதல் கலெக்டர் அஜய் மோரின் அலுவலகத்தில் அவை இல்லாத போது பயன்படுத்தியது மட்டுமின்றி அவரின் பெயர் பலகை மற்றும் பொருட்களையும் அகற்றியுள்ளார். புனே ஆட்சியர் சுஹாஸ் திவாஸ் மகாராஷ்டிரா அரசின் தலைமைச் செயலாளருக்கு பூஜா கேத்கரை பணியிட மாற்றம் செய்ய கோரி கடிதம் எழுதியிருந்தார். இதையடுத்து அவர் வாஷிம் மாவட்டத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். பூஜாவின் தந்தையான ஓய்வு பெற்ற நிர்வாக அதிகாரி தனது மகளுக்கு தேவையானவற்றை செய்து தரும்படி அழுத்தம் கொடுத்ததாக தெரிகிறது. லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்.